ஓம் சாந்தி. நாம் மிக மிக இனிமையான ஆத்மா. நாம் சாட்சாத்கார மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நாம் குஷியை நிலையாக வைத்திருக்கும் ஆத்மா. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் தனிமையில் சென்று நினைவு யாத்திரையை மேற்கொள்கின்றோம். நாம் இலக்கை அடைந்துவிடும் பொழுது இந்த யாத்திரையானது முடிவடைந்து விடுகின்றது. தந்தை எப்படி மிகவும் இனிமையாக இருக்கின்றாரோ அதே போல நம்மையும் தந்தை இனிமையாக ஆக்கிவிடுகின்றார். தேவதைகள் மிகவும் இனிமையானவர்கள். நாம் இப்பொழுது இனிமையாக ஆவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் அநேகருக்கு நன்மை செய்கின்றோம். மேலும் சாத்தான் போன்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாததால் இனிமையானவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்கின்றது. பிற்காலத்தில் நமக்கு பூஜையும் நடக்கின்றது. நாம் ஆத்மா, பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை. நாம் நினைவு யாத்திரையில் சென்று கொண்டே இருக்கின்றோம். தனிமையில் அமர்ந்து நமக்கு நாமே சிந்தனை கடலை கடைந்து குறிப்புகள் எடுக்கின்றோம். நாம் தந்தையின் நினைவிலிருந்துதான் பவித்திரமாகி மற்றவர்களை பவித்திரமாக ஆக்குகின்றோம். தந்தை புதிய சிருஷ்டியில் வருவது கிடையாது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. நம்முடையது எல்லையில்லாத நினைவு, எல்லையில்லாத குஷி, எல்லையில்லாத செல்வம், எல்லையில்லாத தந்தை, எல்லையில்லாத தந்தையிடமிருந்து நமக்கு எல்லையில்லாத சுகம் கிடைக்கின்றது. நாம் அநேகருக்கு நன்மை செய்வதால் மிகவும் இனிமையானவர்களாக ஆகின்றோம். நம்முடைய நடத்தையின் மூலம் இனிமையான குழந்தை என்று அழைக்கப்படுகின்றோம். இப்போது நாம் மீண்டும் அமைதியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். பதித்த பாவனர் ஒரே ஒரு தந்தையாவார். ஞானக்கடல் ஒரு தந்தையாவார். நாம் இப்போது இந்த கல்வியை படித்துக் கொண்டிருக்கின்றோம். இது
ஆன்மீக கல்வியாகும். பரமபிதா பரமாத்மா பிந்து ஆவார். அவர் நமக்கு படிப்பிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆத்மாக்களாகிய நமக்கு கிடைக்கும் ஞானத்தை பிறகு நாம் மற்ற ஆத்மாக்களுக்கும் அளிக்கின்றோம். கர்மங்களையும் செய்கின்றோம். குழந்தைகள் ஆகியவரையும் பராமரிக்கின்றோம். தொழில் வியாபாரமும் செய்கின்றோம். இருப்பினும் தந்தையின் நினைவில் இருக்கின்றோம். நாம் இப்போது பாவனமாக ஆவதற்கான உறுதியளிக்கின்றோம். அதனுடைய அடையாளமே இந்த ரக்ஷா பந்தன் ஆகும். நாம் ஒரு பொழுது விகாரத்தில் செல்ல மாட்டோம். உங்களிடமிருந்து உலகத்தின் அதிபதி ஆவதற்கான ஆஸ்தி எடுப்போம் என்று நாம் தந்தையிடம் உறுதியளிக்கின்றோம். தந்தை நம்மை இப்போது பார்க்கடலுக்கு அழைத்து செல்கின்றார். நம்மை சிவாலயத்திற்கு அழைத்து செல்கின்றார். இப்பொழுது இது கடைசி பிறவியாகும். ஜென்ம ஜென்மாந்தரத்தின் பாவங்கள் நம் தலைமீறி இருக்கின்றது. நாம் சிவத்தந்தையை நினைவு செய்யும் பொழுது சாம்பலாகின்றது. சரீரத்தின் உணர்வை இல்லாத அளவிற்கு நாம் நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் சங்கமகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நாம் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் மனிதனிலிருந்து தேவதையாக, உத்தம புருஷராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இது சர்வோத்தம பிராமணர்களின் குணமாகும். எந்த ஒரு ஏழையையும் செல்வந்தராக ஆக்குவது இந்த ஆன்மீக சேவையாகும். நாம் தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகின்றது. உலகிய வாழ்வில் விஸ்தாரம் இருந்தாலும் விஸ்தாரத்தை ஒருங்கிணைத்து சாரத்தில் கொண்டு வருகின்ற மற்றும் விடுபட்டு விலகியிருப்பதற்கான அபியாசத்தை நாம் செய்கின்றோம். அவ்வப்போது ஸ்தூல காரியம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வப்போது அசிறியாகி விடுகின்றோம். இந்த அபியாசம் 5 ஸ்டார் நிலையின் சாட்சாத்காரத்தை செய்விக்கின்றது. நாம் உயர்ந்து செல்லும் போது தாழ்ந்த நிலை மற்றும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். ஒரே சமயத்தில் அநேக காரியங்கள் நடைபெறும் அளவுக்கு புத்தி விஷாலமாகி விடுகின்றது. எல்லா விதமாகவும் புருஷார்த்தம் செய்ய வேண்டும் என்கின்ற கவலை நமக்கு கிடையாது. ஏனெனில் நம்முடைய பொறுப்பை
சுயம் தந்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நாம் தந்தைக்கு சமமாக மிக மிக இனிமையானவராக ஆகின்றோம். அநேகருக்கு நன்மை செய்கின்றோம். தொழில் ஆகியவை செய்யும் பொழுது கூட நான் ஆத்மா என்று அபியாசம் செய்கின்றோம். உலகியல் வாழ்வின் விஸ்தாரத்தில் இருந்து கொண்டு பரிஸ்தா நிலையின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆத்மா நான். குஷியை நிலையாக வைத்திருப்பதற்கு ஆத்மா என்ற தீபத்தில் ஞானம் என்ற நெய்யை நாள்தோறும் ஊற்றிக்கொண்டிருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.